வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 8ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 24ஆம் தேதி. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதிலே சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது. குருச்சந்திரன் சேர்க்கை வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. பொருளாதார வளர்ச்சி சற்று கணிசமாக இருக்கும். நிறைய பணம் வரும். செலவாகுதேன்னு கவலைப்படாதீங்க, வந்துட்டே இருக்கும். செலவு பண்ண வந்துகிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் இப்ப நிறைய வரும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். வீடு வாங்குவீங்க, இல்ல வண்டி வாகனம் வாங்குவீங்க, இல்லன்னா நகை நட்டெல்லாம் வாங்கி வைப்பீங்க. வருங்காலத்துக்கு தேவையானதை. என்ன விலை ஏறிட்டே தான் போகும். இனிமே எங்கேருந்து இறங்க போகுது? அதுக்காக நம்ம பொண்ணுக்கு நகை போடாம இருக்க முடியுமா? கல்யாணத்தும் போது பொண்ணுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பவுனாவது 40 பவுனாவது போட வேண்டாமா? முன்னெல்லாம் 100 பவுன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வைரத்தோடு வைர மூக்குத்தி 100 பவுன் நகை இது மட்டும் போட்டிருங்க. வெள்ளி பாத்திரம்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு வாங்கி வைங்க, போறோம். ரொம்ப வேண்டாம். பெரிய பொண்ணுக்கெல்லாம் 5 கிலோவுக்கு கொடுத்தான். நீங்க பெரிய மாட்டு போனா 5 கிலோ தங்க வெள்ளி எடுத்துன்னு வந்தா நீங்க 2 கிலோவாவது கொண்டு வாங்க. இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்பெல்லாம் தங்கம் வெள்ளிலாம் லிஸ்ட் போட்டோன்னா ஓடி போயிடுவாங்க. தங்கமாவது வெள்ளியாது பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். பொண்ணு கிடைக்கல, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நோ டிமாண்ட் அப்படின்னாலே கிடைக்கல. இப்படியே போறாங்க. நோ டிமாண்ட், நோ டவுரி, நோ டிமாண்ட், நத்திங். படிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும், அவ்வளவுதான், வேற கண்டிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு கிடைக்கல, வர நம்ப மாட்டேங்குது. ஆனா நீங்க இப்ப நிறைய பணம் கையில இருக்கிறதுனால ஏதாவது வாங்கணும் போல இருக்கும். அதனால அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க. கீநகர்ல உஸ்மான் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கடையும் அப்படியே கண்ணை உறுத்தும். ஐயோ, இந்த கடைக்கு போலாமா இல்ல அடுத்த கடைக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போவீங்க. சில பேர் ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பனகல் பார்க் கிட்ட போய் ஒரு பேல்புரி வாங்கி சாப்பிட்டு திரும்பி வந்துருவாங்க நடந்தே. இன்றைய தினம் நீங்கள் நிறைய புத்தாடைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கி அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவு ஏற்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி. ரிஷபராசி வியாபாரிகள்லாம் தன்னுடைய பிசினஸ் ரொம்ப பெரிய அளவில் இப்ப டெவலப் பண்ணுவாங்க. சிறிய அளவிலே வியாபாரம் செய்பவர்கள் கூட இப்பொழுது தங்கள் வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபார விரிவு மிக பெரிதாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். ரிஷபராசி மாணவ மாணவியர்லாம் 11ஆம் இடத்திலே 2 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் கல்வியிலே முதல் இடத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும். இந்த வருடம் ஆனுவல் எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றேன் பார் அப்படின்னு போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நீட்டா எழுதிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே எல்லா விதமான தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான யோகம். மிதுனத்திற்கு இது மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசி வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்து குருவோடு இணைந்திருப்பதால் நிறைய பணம் வரும், நிறைய பணம் செலவாகும். ஒரே நாள்ல ₹1,00,000 வந்தாலும் ஒரே நாள்ல லட்சமும் செலவாயிடும். அந்த மாதிரி ஒரு நேரம் நிறைய பணம் வரும். ஆனா கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. என்ன ஆச்சுன்னா எல்லாம் செலவு தான் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம எதுவும் மிஸ் ஆகாது. நீங்க தெரிஞ்ச செலவு பண்ணிருப்பீங்க. எவ்வளவு செலவு வருமோ மேக்சிமம் செலவு வரும். அதிக வரவு அதிக செலவு, அதுதான் மிதுனத்திற்கு இப்பொழுது பலன். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான
நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது அற்புதமான யோகம். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது, குருவோடு இணைந்திருக்கிறது. இன்று மாலை 4:10 வரையிலே 11ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மிதனத்திற்கு சென்று அங்கே ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு இணைகிறது. அதுவும் யோகம்தான். அது சந்திரமங்கள யோகம். இது கஜகேசரி யோகம், அது சந்திரமங்கள யோகம். சந்திர மங்கள யோகம், குருச்சந்திர யோகம். சந்திரன் குருவோடு இணைந்தாலோ அல்லது செவ்வாயோடு இணைந்தாலோ அது யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரனோடு இணைந்தால் கலாயோகம்னு பேர். கலாயோகம்னா கலைகளில் நிபுணத்துவம் கிடைக்கும். ஏதாவது ஒரு நுண்கலை, பர்ஃபார்மிங், ஃபைன் ஆர்ட்ஸ்ல நிபுணத்துவம் வரணும்னா சந்திரனும் சுக்கிரனும் கேந்திரத்துல இணைஞ்சிருக்கணும். ஒருத்தர் பெரிய ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா படம் வரைவாருன்னு அவருக்கு சந்திரன் சுக்கிரன் புதன் 3 சேர்ந்திருக்கும் கேந்திரங்கள்ல. ரொம்ப நல்லா பாடுறாங்க, ஸ்வீட் வாய்ஸ், ரொம்ப வருஷமா பாடகியாக இருந்து புகழ் பெற்றிருக்கிறார்கள், பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிற ஒரே பாடகி அப்படின்னா 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கணும். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் இசைக்கலையிலே நிபுணத்துவம் கிடைக்கும். 2ஆம் இடம் தொடர்பு இருந்தால் அது வாய்ப்பாட்டு இசையாக இருக்கும், வோக்கல் மியூசிக்கா இருக்கும். 3ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் அது நரம்புகளை மீட்டி வாசிக்கக்கூடிய கருவிகளின் இசையாக இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது சம்பந்தப்பட்டு சந்திரன் சுக்கிரன் ஆகியவை அங்கே இணைந்திருந்தால் இறந்த மிருகங்களின் தோலினால் செய்யப்பட்ட கருவிகளை கொண்டு வாசிக்கப்படுகின்ற மிருதங்கம், தபலா, டோலக்கு, டோல்கி போன்ற வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி நிறைய சங்கீதத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. எனவே கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன், 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் வீடு கொடுத்திருக்கிறது. அந்த சுக்கிரன் வீட்டிலே குரு இருந்து அங்கே சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கிறது. சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம். அந்த சந்திரன் வீட்டிலே பிறந்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்கள் தொழிலிலே உச்சத்தை தொடுவீர்கள். உங்களுடைய வருமானம் உச்சத்தை தொடும். இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், அன்பு, பாசம், அரவணைப்பு, அன்னோன்யம், இன்டிமசி. அப்படி பார்த்தாலே எதுக்கு பாக்குறாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது சில பொம்பளைங்களுக்கு தான் அந்த புட்சால்தனம் வரும். இவர் இந்த நேரத்துல இப்படி பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தாக்க ஏதோ காஃபி தானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உடனே போயிடுவாங்க. உள்ள போய் எடுத்துட்டு வந்து காஃபி வைப்பாங்க. அந்த நேரத்துல இவர் என்ன கேட்பாருன்னு தெரியும். அதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம். இவர் இந்த நேரத்துல இப்படி பார்த்தானே என்ன அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. லேடிஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஜாக்கிரதையா இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு புசுக்குனதுன்னா கூட கோவம் வந்துடும். அதனால கோவப்படாம பாத்துக்கணும். வீட்டுல பெண்கள் கோவப்படக்கூடாது. பெண்கள் கோவப்பட்டா வீட்டுக்கு நல்லது இல்லம்பாங்க. பெண்கள் அழக்கூடாது, கோவம் வரக்கூடாது, காலை அதிர்ந்து நடக்கவே கூடாதும்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி அவங்க. வீட்டம்மான்னா லட்சுமி மாதிரி. இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும் சிம்மராசிக்கு. குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி 7ஆம் இடம் சென்று அங்கே நீச்சமடைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றதால் நீச்ச பங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோகத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய யோகம். 7 குடையவன் 9லும் 9 குடையவன் 7லுமாக பரிவர்த்தனை பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே சென்று உச்சமடைந்து குருவோடு இணைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 8 குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பது மற்றும் ஒரு யோகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். கன்னி ராசிக்கு செவ்வாய் பாவிதான். ஆனால் 10ல இருந்தா அதுவும் நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வருமானம் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதி உச்சமடைந்ததால் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம். லாபஸ்தானாதிபதி குருவோடு இணைந்ததால்
மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, திருமண தடை விலகும், மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மாணவர்கள் இப்பொழுது வரப்போகும் பரீட்சைகளிலே நல்ல மார்க் 100 சென்டம் 100 வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. 2 குடைய புதன் இப்பொழுது நீச்சபங்கம் பெற்றிருப்பதால் வாக்குஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிதாக ஏதாவது மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். நிறைய பாஷை கத்துக்கணும், நிறைய லாங்குவேஜ் கத்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா சுத்தியூர 3 ஸ்டேட் இருக்கு. இந்த பக்கம் போனா ஆந்திரா, இந்த பக்கம் போனா கேரளா, இப்படி போனா கர்நாடகா. அந்த ஸ்டேட்ல பேசுற பாஷையெல்லாம் நம்ம கத்துக்கணும். தெலுங்கு கத்துங்க, கன்னடம் கத்துங்க, மலையாளம் கத்துங்க. அட்ஜசன்ட் ஸ்டேட்ல எல்லாம் என்ன பாஷை பேசுறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ண, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா பாஷையும் கத்துக் கொடுக்கணும். பன்மொழி புலவராக்க வேண்டும். 10 பாஷை கத்துக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம். 10 பாஷை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, அஸ்ஸாமிஸ், மணிப்புரி, காஷ்மீரி, குஜராத்தி எல்லாம் கத்துக் கொடுங்க. எல்லா பாஷையும் கத்துக் கொடுங்க. செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எங்கள் தாய் எங்கள் தாய். பாரத மாதா பத்தி பாரதியார் சொல்றார். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். செப்பு மொழி 18 அவள் பேசுகின்ற மொழி மொத்தம் 18. ஆனா ஒரே ஒரு சிந்தனை தானா, அதுதான் பாரத மாதாங்கிறார். அந்த மாதிரி செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்னும் அந்த பாரத மாதாவின் குழந்தைகளாக நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 18 பாஷையும் கத்துக்கங்க. இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் கத்துக்க. அது தவிர ஒரு 10 ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சு, சைனீஸ், ஜாப்பனீஸ், இட்டாலியன், அந்த மாதிரி. இங்கிலீஷ் தவிர ரஷ்யன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கடினமானதுங்கிறாங்க. நம்ம தமிழ்காரங்க நினைச்சா எல்லாத்தையும் படிக்கலாம். தமிழனுக்கு எல்லாமே வரும். மற்றவங்களுக்கு எல்லாம் தமிழ் வராது, ஆனா தமிழுக்கு எல்லா பாஷையும் வராது, தெரியுமா? அதுதான் தமிழுடைய ஒரு பெருமை. ஏன்னா தமிழ் நல்லா கத்துக்கிட்டான்னா அவனால எல்லா பாஷையும் கத்துக்கிற அளவுக்கு அறிவு விரிவடையும். அதனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் 18 இந்திய மொழிகளையும் கற்றுக் கொடுங்கள். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்ற வாசகத்தை எழுதி பாரதியார் போட்டோ வீட்டுல மாட்டுங்க. டெய்லி பார்க்கணும் பசங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா பாரதியார்? ஆமா, செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அதனால நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புலமை இப்பொழுது கன்னிராசிக்கு ஏற்படும். ஏனென்றால் 2 குடைய வாக்குஸ்தானாதிபதி உச்சமடைந்திருப்பதால். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 4:10 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. எனவே ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலை இருந்தா 4 மணிக்கு மேல வச்சுங்க. ஆப்டர் 4:10 PM முக்கியமான வேலைகளை செய்யலாம். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். 7 குடையவனும் 10 குடையவனும் 9ஆம் இடத்திலே இணைவதால் துலா ராசிக்கு 4:10 மேல் நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய முற்பகுதி நன்றாக இருக்கிறது. முற்பகுதின்னா 4:10 வரை, மாலை 4:10 வரை மிக 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 அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு 4 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பம் 4:10க்கு, 4 மணி 10 நிமிடம் மாலை. இன்னைக்கு ஈவினிங் 4:10 PM சந்திராஷ்டமம் ஸ்டார்ட்ஸ் ஃபார் விருச்சிக ராசி. அதனால எல்லா வேலையும் பிஃபோர் 4 o'clock முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருங்க. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். விருச்சிக ராசிக்கு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாயுடைய வீடு விருச்சிகம். முருகன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். கந்தர் கலிவெண்பா என்னும் நூலை படியுங்கள். கந்தர் கலிவெண்பா படித்தால் உங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. எனவே குருவின் வீடான தனுசிலே பிறந்தவர்களுக்கு அது அதிக நன்மை செய்யும். 11 குடையவனும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை. எனவே அது நன்மை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இள வயதினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க வீட்டுல தூளி ஆடப்போகுது. கூவா கூவா சத்தம் காது கொடுத்து கேட்டேன். கூவா கூவா சத்தம் அது இப்ப கேட்க போகுது உங்களுக்கு. அந்த நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்வை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது ஒரு பெரிய யோகம்.
நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 9ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 9ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. 9ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதால் எல்லாமே கிடைக்கும். அதுதான் பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க. பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். பாக்கியம் என்றால் கிடைத்தற்கரிய நற்பேறு. கிடைத்தற்கரிய நற்பேறுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். 2ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதால் பேச்சு நல்லா இருக்கும், செல்வாக்கு நல்லா இருக்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு, நல்வாக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் நல்வாக்காக மாறக்கூடிய நல்ல நேரம். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இப்பொழுது 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. எனவே குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற இளம் வயது கும்பராசி திருமணமான ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் இப்ப குழந்தை பிறக்கும். குழந்தை பிறப்பதற்கான நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற நேரம். சின்ன குழந்தைகள்லாம் இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் பிறந்திருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிறக்கவில்லைன்னா இப்ப பிறக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகள், உபதிரவங்கள்லாம் இப்ப விலகிடும். உங்களுடைய பிசினஸ்க்கு யாராவது இடையூறா இருந்தாங்கன்னா அவங்களாம் காணாம போயிடுவாங்க. பிசினஸ் வளர்ச்சி நல்லா இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 5 குடைவன் உச்சமடைந்திருக்கிறது. எல்லாமே பெரிய யோகம். 5 குடைவன் உச்சம், 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 7 குடைவன் 7ஆம் இடத்தை பார்க்கிறது, குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது. சுக்கிரன் 3-8 குடைவன் தான் இருந்தாலும் அது களத்திர காரகன்கிற அந்த ஒரு போர்ட்போலியோ கையில வச்சிருக்காருல்ல சுக்கிராச்சாரியர். ஆனால் அவர் பார்த்தாலும் அது கல்யாணம் ஆகும். திருமண தடை விலகும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். புதிதாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது வேலை மாற்றம் நிகழும். உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை